பல்வேறு முறைகேடுகளை செய்து பல மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த பாஜகவின் தில்லுமுள்ளு தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுக வர்த்தகர் அணி மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வர்த்தகர் அணி சார்பில் பொன்னேரியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வர்த்தகர் அணி துணை செயலாளர் கே.ஜி. பாஸ்கர் சுந்தரம் ஏற்பாட்டில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அனைத்து தரப்பு மக்களின் நலன் கருதி தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜனா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட இந்த கொரோனா நேரத்தில் வந்து ஆட்சியில் அமர்ந்து நம்ம தமிழக முதல்வர்கள் ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்லுவான் உள்ளவன். அது போல ஏற்றி ஈட்டி அதை சேர்த்து வைத்து அது எப்படி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டுமோ அந்த முறையில், அதே நேரத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று அதே வல்லவன் சொல்கின்றான். அது போல இன்றைய தினம் முறை செய்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நல்லதொரு நிதிநிலை அறிக்கையை இன்றைய நாட்டு மக்களுக்கு வழங்கி, இன்றைய தினம் அகில இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் இது போன்ற நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யாதவருக்கு செய்து அதனை இன்றைய தினம் வெளியிட்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வராக தமிழக முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். இக்கூட்டத்தில் பேசிய கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, மக்கள் கேட்காமலேயே அவர்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றி வரும் முதலமைச்சரை பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தில்லுமுள்ளு செய்து பல மாநிலங்களில் ஆட்சியை பிடித்து பாஜக கபலீகரம் செய்து வருவதாகவும், ஆனால் அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேர்தல் களத்தில் எதிர்பாராத அளவிற்கு சில திருப்பங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி வெற்றி பெற்றது. ஒருவேளை எதிர்க்கட்சி வெற்றி பெறுமையானால் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கைப்பற்றுவது என்று சற்றேறக்குறைய வடக்கே எல்லா மாநிலங்களையும் தங்களகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நிலையில் எந்த காலத்திலும் இவர்களுடைய சூழ்ச்சிக்கோ அல்லது இவர்களுடைய வஞ்சனைக்கோ வழங்காத நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கிறது.